Hi students, இந்த வீடியோவில் Nmms எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, அதோட ஆன்சரை ஃபில் பண்ண போகிற OMR ஷீட் எப்படி இருக்கும், அதில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது தெளிவாக பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ஃபஸ்ட்டு ஷீட்டு தான் இது. இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குது, ஃபஸ்ட்டு உங்களோட ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் OMR ஷீட்டில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 90 கொஸ்டின்ஸ் இருக்குது. 90 மார்க்ஸ் 90 மினிட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ டைம் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் தான். அதனால் எந்த கொஸ்டினுக்கும் டைமை வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் வேகமாக போகணும் அப்படின்றதையும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. OMR ஷீட்டில் தான் ஃபில் பண்ணணும். OMR ஷீட்டில் இந்த மாதிரி டிக்கோ இல்லை இந்த மாதிரி கிராஸோ போடவே கூடாது. அதை கரெக்டாக சர்க்கிளில் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ண வச்சு தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு கொஸ்டின்லையும் ரொம்ப நேரம் ஓவர் திங்க் பண்ணி டைமை வந்து செலவு பண்ணிடாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஏதாவது ரஃப் ஒர்க் தேவைப்பட்டுச்சுன்னா கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட்டில் வந்து ஒரு ரஃப் ஷீட் வந்து அது கூடவே ஸ்டேபிளாக இருக்குது, அதில் தான் செஞ்சு பார்க்கணும். OMR ஷீட்லேயோ இல்லை கொஸ்டின் பேப்பர்லேயோ நீங்கள் ஏதாவது செப்பரேட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் ரஃப் ஒர்க் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கரெக்ட் ஆன்சருக்கும் 1 மார்க் கிடைக்கும், எந்த நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. அதனால் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிவிடுங்க. OMR ஷீட்டை மட்டும் உங்களோட இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துடணும். இந்த கொஸ்டின் பேப்பரோட புக்லெட்டை நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் பேப்பர் தான். இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து ரஃப் ஒர்க் பண்ணி பார்த்துருக்காங்க. இது உங்களோட எக்ஸாம் ஒரு மாடல் OMR ஷீட். இதில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸ் ஒன்லி பிளாக் ஆர் ப்ளூ பால் பாயிண்ட் பென், டு நாட் யூஸ் இங்க் ஆர் ஜெல் பென். இங்க் பென்னும் ஜெல் பென்னும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள், ஆப்ஷன் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும். எந்த ஆப்ஷன் கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக சர்க்கிளை வந்து ஷேட் பண்ணியிருக்கணும், பபிள் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கிராஸ் போடுறதோ டிக் போடுறதோ ஹாஃப் மட்டும் ஷேட் பண்ணுறது, ஒரு குட்டியாக டாட் மாதிரி வைக்கிறது, இது எதுவுமே செல்லாது, எதுவுமே வந்து ஸ்கேன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் ரைட் பண்ணுறது, ரொம்ப அதிகமாக அந்த சர்க்கிளை வந்து டார்க்கன் பண்ணுறது, OMR ஷீட்டு வந்து பிளேட் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த ஒயிட்னர் யூஸ் பண்ணுறது, ஒரு ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபைனல், அதை நீங்கள் திருப்பி மாற்றவே முடியாது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட டெஸ்ட் புக்லெட்டோட நம்பர், உங்களோட ரோல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் உங்களோட இதில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணியிருக்கணும். என்ன டேட் மந்த் இயர் எழுதுகிறோமோ அதுக்கு நேராக அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து நம்ம இங்கே பபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கேட்டகரி ஏதாவது டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் இருந்தால் அதை இங்கேயும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்பர்ஸ் கிவன் இந்த போல்டு ஆர் தி கொஸ்டின் நம்பர்ஸ். இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து கொஸ்டினோட நம்பர், சர்க்கிளில் கொடுத்துருக்க நம்பர் வந்து அதோட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். நான் இது சும்மா மாடலுக்காக இங்கே வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 3rd, அப்புறம் 2nd, அப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. ஆனால் வந்து ஷேட் பண்ணும்போது ஒரு ஸ்கேல் இல்லைனா பென்சில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 4th கொஸ்டினுக்கு ஷேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 5th கொஸ்டினை கண்டிப்பாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 4th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருதோ கரெக்டாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக இப்படி ஷேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டினை வந்து தப்பாக ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வர எல்லா கொஸ்டின் நம்பருமே ராங் ஆகிடும். அதனால ஒன்றுத்துக்குமே இப்படி ஸ்கேல் யூஸ் பண்ணிகிட்டே போகிறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி 90 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் நான் பபிள் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னாலும் அதுவும் ஒரு ராங் ஆப்ஷன் தான். ஏன்னா கண்டினியூஸாக இந்த பேப்பரை பார்த்து பபிள் பண்ணும்போது வந்து கண்ணும் வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டினோ இல்லை 15 கொஸ்டினோ ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கான பபிளிங்கை இங்கே முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் கொஸ்டின் பேப்பரில் போய் அடுத்த ஒரு 15 20 கொஸ்டின்ஸோ கண்டுபிடிச்சி திருப்பியும் பப்ளிங் வரணும். அப்படியே மாற்றி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். மொரர் ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பரே பார்த்துருந்துட்டு இன்னும் பபிள் பண்ணல அப்படின்ற ஒரு டென்ஷனுமே நமக்கு எக்ஸாம் டைமில் வந்துடும். ஸோ அதை எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு மார்க் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து எப்போவுமே பெட்டர் வேவாக இருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இல்லாததுனால எல்லா கொஸ்டினையுமே வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. முதல்ல தெரிஞ்ச எல்லா கொஸ்டினுமே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினுக்கு ஏதாவது உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு ஒரு சாய்ஸ் இருக்கும்ல, அதை கண்டிப்பாக பபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, மேபி அது கரெக்டாக இருந்தால் அதுக்கு நம்மளுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து டவுட்டில் இருந்ததுன்னா எடுத்த உடனே வந்து கண்டிப்பாக பெண்ணை வச்சு பபிள் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை பபிள் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் இதை 4th மார்க் பண்ணியிருக்கேன், நான் இப்போ எனக்கு 3 தான் ஆன்சர்னு தோணுது அப்படின்னா இதை நீங்கள் மாற்றவே முடியாது. இதுக்கு மேலே ஒயிட்னர் யூஸ் பண்ணுறதோ பிளேட் யூஸ் பண்ணுறதோ இல்லை எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட பேப்பரே வந்து
மேபி ஸ்கேன் ஆகாமல் கூட போகலாம், மார்க் வந்து அங்கே வந்து ஸ்கேன் ஆகாது. ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் ராங் அப்படின்றதுக்காக இதை வந்து ரீரைட் பண்ண மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. பேப்பரில் அந்த மாதிரி எந்த வேலையும் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ NMMS எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, 7th and 8th ஸ்டாண்டர்டோட புக்ஸ் மட்டும் தரவாக படிச்சிருந்தா போதும். சயின்ஸ், சோஷியல், உங்களோட மேக்ஸ் புக்கோட எல்லா கான்செப்டும் ஜஸ்ட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து ஒரு 3-4 இயர்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் கூட அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு தடவை பாருங்கள், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸி. மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், வென் டயக்ராம், ஒரு ரீசனிங் கொஸ்டின், அதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கிறது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.